ஹாய்ங்க, வெல்கம் டு காமாக்ஷி ஆன்டிக். நேற்று போட்ட வீடியோவுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்ததுங்க. எல்லோரும் நிறைய பொருட்கள் கேட்டிருந்தீங்க. பாதி பேருக்கு போட்டுட்டேன். மீதும் நாளைக்கும் இன்றைக்கும் போட்டுருவேன். இன்றைக்குள்ள பொருட்கள் எல்லாம் பாருங்கள். வேணுன்றது புக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். முதல்ல நாம் பார்க்குறது ஒரு மாட விளக்குங்க. சிங்கிள் பீஸ் தான். நான் நிறைய வச்சுருந்தேன். உங்களுக்கு எல்லாம் கூட நான் ரெண்டு ரெண்டாக கொடுத்துருந்தேன். இப்போது வந்ததே ஒரே ஒரு பீஸு தான், அதை நான் போட்டிருக்கேன். இதோட ரேட்டு 500ங்க. 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு இருக்குங்க. அகலம் 2.5 இன்ச்சு இருக்குது. பிரான்ஸ் தாங்க இது. நல்ல வெண்கலம். நடு விளக்கா வைப்போம் இல்லையா, அதுக்கு பயன்படுத்திக்கலாங்க. நல்லா நீட்டாக இருக்குது. ஒவ்வொரு பொருளையும் பாருங்கள், விரும்பினதை கேளுங்க. விலை எதுக்காவது சொல்லலை அப்படின்னா சொல்லுங்கள், நான் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் போட்டு விட்றேன். அடுத்ததாக நம்ம பார்க்குறது ரொம்ப வித்தியாசமான பொருளுங்க. நானும் ஆச்சரியமாக பார்த்தேன். இது ஒரு சுண்ணாம்பு டப்பாங்க. பாருங்களேன், அந்த காலத்தில் இதுக்கு எவ்வளோ மெனக்கெட்டு தொட்டி மாதிரி கட்டி அதுக்கு மேலே ஒரு மூடி சுண்ணாம்பு தான் இதில் வச்சுருந்துருக்குறாங்க. வேறு ஒன்றும் வைக்கல அவங்க. இப்போ இருக்கிற நம்ம நவநாகரிக காலத்தில் இதில் நாம் என்ன பண்ணுவோம், குட்டி குட்டி கம்மல்ஸ் எல்லாம் போட்டு வைப்போம். நான் இந்த மாதிரி பொருள் போட்டேன்னா உடனே கேட்குறீங்க, புக் பண்ணிடுறீங்க. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1950ங்க. நல்ல வெயிட்டுங்க, கல் மாதிரி இருக்குது. இது யார் வாங்குறீங்களோ அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. என்ன கனமாக இருக்குங்க. இதோட அளவு பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்சு தாங்க வருது. இந்த 1.25 இன்ச்சு பாக்ஸுக்கு அவங்க எவ்வளோ அழகாக வார்ப்பு பண்ணி அதை லாக்கிங் பாக்ஸோடு போட்டிருக்காங்க. திருப்பதி ஏழுமலையானுங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. புரட்டாசி மாதம் வரப்போகுது இல்லை, அதனால் ஒன்று போட்டிருக்கேன் நான். அவ்வளோ அழகான ஃபினிஷிங்க. இருங்க, எனக்கு கை ரொம்ப வெயிட் எடுக்க கஷ்டமாக இருக்குது, அதனால் எடுத்து காட்டுறேன். இருங்க, ஃபேஸ் பார்த்துக்கோங்க. ஃபேஸ் எல்லாம் அவ்வளோ அம்சமாக இருக்குங்க. அங்கே எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. அபயஹஸ்தம். ரொம்ப அந்த என்ன சொல்லுவாங்க, மகாலட்சுமி, ஸ்ரீதேவி, பூதேவி இந்த பக்கம் அந்த பக்கம். அப்புறம் மாலைகள் எல்லாம் லைனாக ஒவ்வொன்றும் முத்துமணி மாலை மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஒரு கோல்டில் பண்ணால் கூட இந்த ஃபினிஷிங் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ அழகாக இருக்குது. யார் வீட்டுக்கு போய் புரட்டாசி மாதம் சாமி கும்பிட போகிறாங்களோ எனக்கு தெரியல. பாதம் தொட்டு கும்பிட்டுக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. சைஸு, வெயிட்டு ஏதாவது தெரியணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு விளக்கமாக எல்லாமே சொல்கிறேன். பின்பக்கமும் பார்த்துருங்க. வார்ப்புங்க, வார்ப்பு வெண்கலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. ஹைட்டு 10 இன்ச்சு கிட்ட இருக்குங்க. 10க்கு கொஞ்சம் மேலே தான் இருக்குது, கம்மியாக இல்லை. அகலம் வந்துட்டு 5. அதாவது அவர் எப்போவுமே நீளத்தில் டபுள் பங்கு இருப்பார், அகலத்தில் ஒரு பங்கு இருப்பார். 10க்கு 5ங்க. இது கொக்கிங்க. நேற்று கூட போட்டிருந்தேன் நான். இருக்குது, அதனால் நான் போட்டிருக்கேன். நான் மற்றொன்றும் இருக்கிறதுனால நான் போட்டிருக்கேன். 10 இன்ச்சு உயரம் இருக்குங்க. நல்லா கனமாக இருக்குது. இந்த கிளி நேற்று வாங்கினவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, கிளி கூண்டுக்கு மாட்டுறதுக்கு வாங்கினேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ தான் தெரிஞ்சோ இது ஒரு ஐடியாவும் இருக்கே அப்படின்னு. இது மாதிரி ஏதாவது கூண்டு லவ் பேர்ட்ஸ் வச்சுருக்கிறவங்களும் அழகாக அவங்க தோட்டத்தில் இதை மாட்டிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த ஈஜிப்டு மக்களை போல் ஒரு சிலைங்க. உள்பக்கமாக கனமாக தான் இருக்குது. அந்த ஸ்க்ரூ வச்சு அப்படியே மாட்டுற மாதிரி வச்சுருக்காங்க. அது எப்படின்னு நீங்கள் தான் பார்த்துக்கணும், எனக்கு தெரியல அதை பற்றி. இதோட ரேட்டு 1700ங்க. இந்த பொம்மையோட ரேட்டு 1700. ஹைட்டு
பார்த்துக்கோங்க. அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 2 இன்ச் இருக்கும், அவ்வளோதாங்க. நல்லா தெளிவாக இருக்குங்க சிலை. எப்படி அதனோட அமைப்போ அதே அமைப்பில் வடிவமைச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு புக் பாக்ஸ், புக் டைப்பில் உள்ள ஒரு பாக்ஸ் பாலிஷ் பண்ணியிருக்கு. நல்லா நீட்டாக இருக்குது. க்ளோஸிங்கும் நல்லா நீட்டாக இருக்குது. இதோட ரேட்டு 1400ங்க, 1400 நல்லா தெளிவாக இருக்குங்க. ஜுவல் வைக்க தான் வாங்குறாங்கங்க எல்லோரும், வேறு ஒன்றும் இல்லை. ஒன்று ஷோ இல்லை ஜுவல்லு, இது ரெண்டுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. ஊருக்கு எங்கன்னா போகிறாங்கன்னா அழகாக அதில் வச்சு புடவையில் மடித்து எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், அதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் இது எத்தனை பேர் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. மினி காஃபி ஃபில்டர் 2 பேருக்கு உள்ளது. அழகாக இருக்குது, குமிழ் மூடியோடு இருக்குது. அதை மேலே உள்ள மூடி இதில் போட்டு சம்படமாகவும் பயன்படுத்தலாம், இல்லை அப்படின்னா அப்படியே காஃபி ஃபில்டராகவும் பயன்படுத்தலாம். இதோட ரேட்டு மினி இல்லையா, ரொம்ப இது என்ன சொல்கிறது, அழகான க்யூட்டாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு கேட்குறவங்களுக்கு கொடுத்துருவேங்க நான். 1900ங்க இதோட ரேட்டு, 1900. சின்னது கிடைக்கவே கிடைக்காது, பெருசெல்லாம் கிடைக்குதுங்க. சின்னது கொஞ்சம் ரேர் தான். எப்படி இருக்கோ அப்படியே அனுப்பி வைக்கிறேங்க. இது விளக்குங்க, நேற்று போட்டிருந்தேன், அதில் ரேட் இருக்குது, கொஞ்சம் பின்னாடி இதுக்கு முந்தைய வீடியோவில் பாருங்கள் இதோட ரேட்டு. இதோட ரேட்டும் அப்புறம் ஒரு பாயச உருளையும் ரெண்டும் அதில் பார்த்துருங்க. நல்லா இருக்குங்க. ஷோக்கு தாங்க இது எடுக்கிறாங்க நிறைய பேர், ஷோவில் வைக்கிறதுக்காக இதை வாங்குகிறாங்க. ஃபில்ட்ருங்க, டீ ஃபில்ட்ரு வெங்கலத்தில் பிரான்ஸு 950 சின்னது தாங்க, 6 இன்ச்சு தான் இருக்கும், ஆனால் நல்லா இருக்குது. இதுதான் சொன்னேன், உருளி, பாயாச உருளி, 5 இன்ச்சு பாயாச உருளி. நேற்று போட்டதில் 1 மிஞ்சி இருக்குது, 1 போயிடுச்சு, 1 இருக்குது. யாருக்காவது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கரண்டிங்க, தோசை கரண்டி, 15 இன்ச்சு உள்ள தோசை கரண்டிங்க. நல்ல பெரிய ஃபேமிலியில் உள்ளவங்க தோசை பெருசாக ஊற்றிட்டு திருப்புறத்துக்கு இதை பயன்படுத்தலாம். அப்புறம் நல்ல அடி பிடிக்காமல் சுரண்டுறதுக்கும் இதை சமைக்கும்போது பயன்படுத்தலாம். 1200 அந்த கரண்டியோட ரேட்டு 1200, 1200. ஒரு குத்து விளக்குங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இது நான் சும்மா நம்ம வீட்டுக்குள்ளே ரொம்ப பெருசாக நிறுத்தாமையும் வச்சு ஏற்றலாம் இல்லையா, அதுக்காக அப்படி வச்சு காட்டியிருக்கேன். இது உடற்பகுதிங்க, தலைப்பகுதி கீழே பாதம் பகுதி ரெண்டுமே ஒன்றா சேர்த்து வச்சுருக்கேன். அதை கழட்டிட்டு மாட்டி காட்டுறேன் உங்களுக்கு. எனக்கு அவ்வளோ உயரத்துக்கு கேமரா காட்ட முடியாதுன்றதுனால கொஞ்சம் மேலேருந்து காட்டுறேங்க. பாருங்கள், எல்லா பகுதியும் தெரிகிற மாதிரி தான் காட்டுவேன். அவ்வளோ வேலைப்பாடுங்க. இந்த துவஜஸ்தம்பம், நான் எப்பவும் சொல்லக்கூடிய வார்த்தை, துவஜஸ்தம்பம் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது அதனுடைய உடற்பகுதி. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா விளக்குனோட 5 முக விளக்கு, அதுக்கு மேலே அன்னப்பக்ஷி. நான் மேலேருந்து உங்களுக்கு காட்டுறேன், பொறுமையாக பாருங்கள். நீங்கள் நிறுத்தி வச்சு ஜூம் பண்ணி கூட பாருங்கள், பார்த்துட்டு அப்புறமா வாங்க. நல்லா இருக்குங்க. எப்படியும் நல்ல ஹைட் இருக்கும். ஹைட்டு வெயிட்லாம் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் விவரமாக. இது பார்த்திங்கன்னா மினி பூவாடைக்காரி கூடங்க. நான் எப்போவும் போடுவேன் இல்லையா, முந்தி 2 போட்டேன், போயிடுச்சு. இது சின்னது மினி, எவ்வளோ இருக்கா அகலன்னு காட்டுறேன் பாருங்களேன். அதுக்கு அவ்வளோ மெனக்கிட்டு அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. 5 இன்ச்சு இருக்குங்க வாயகலம், பார்த்திங்கன்னா 5 இன்ச்சுக்கு இருக்குது. உயரம் ஒரு 4 இன்ச்சு இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குது, திருத்தமாக இருக்குங்க. இதோட ரேட்டு 1700ங்க, 1700. இது ஒரு மரவைங்க, மரவை அப்பப்போ வருது, வரக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஹைட்டு பார்த்துக்கோங்க. 1600ங்க, 1600. 4 பாதம் வச்சுருக்கு. சிலதெல்லாம் 3 வச்சு வரும், இது 4 இருக்குது. நல்ல வெயிட்டுங்க, கல் மாதிரி இருக்குது.
இது ஒரு கப்பு பாயச உருளி கொஞ்சம் சின்னதாக டேமேஜ் ஆனதுனால அது பற்ற வைப்பு நடந்திருக்கு. அதனால் இது ரேட் நான் வெறும் 500 தான் போடுறேன். இது பார்த்திங்கன்னா நல்ல கெட்டி, இந்த வாய்ப்பகுதியில் எவ்வளோ கெட்டித்தன்மை இருக்கோ அவ்வளோ கெட்டியமாக இருக்குங்க. அதோட ரேட்டு 800ங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெலுங்கு பீப்புள் எல்லாருக்கும் உகாதி சுபாகாங்ஷலு, உகாதி நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு ரம்ஜான். முகமதிய நண்பர்கள் அனைவருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூங்க.